வீட்டுக்கு வந்திருந்த 2 விருந்தாளிங்களும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குசுமா மட்டும் போன்ல வீடியோ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. இத பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு இப்படி பேசினாங்க. இந்த பொண்ணு எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாத்த. ஆமால, ஏதோ சின்ன பொண்ணு கொஞ்சம் உதவி செய்யலான்னு பார்த்தா மொத்த வேலையும் நம்ம தலையில கட்டுறாளே இவ. ஏதோ இந்த வீட்டுக்கு அவதான் எஜமானி மாதிரியும் நம்ம ஏதோ அவகிட்ட வேலை செய்யற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பாப்போம், ஏதாவது மாறுறாளா இல்லையான்னுட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் குசுமா கிட்ட பேசலான்னுட்டு போனாங்க. அம்மாடி குசுமா, எங்க 2 பேருக்கும் ஏதாவது உதவி செய்யற ஏதாவது ஐடியா இருக்காமா? சித்தி, எனக்கு பயங்கர சோர்வா இருக்கு. இல்லனா நான் உங்களை வேலை வாங்குவேனா? சோர்வா? நல்லா தானம்மா சாப்பிடுற நீனு? ஐயோ, இந்த குளிர் தாங்க முடியாம ஏதோ கொஞ்சம் சுட சுடன்னு பஜ்ஜி சாப்பிடுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு குசுமா சொன்னதும் 2 பேரும் அவங்க வேலையை பார்க்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷும் ராகேஷும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க இப்படி பேசினாங்க. குசுமா, என்ன அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க சோஃபால? என்னாச்சு உனக்கு? எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டா போல இருக்கே. ஐயோ, நீயா? சீக்கிரமாவா? எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது மழை வரும்னு தோணுது. என்ன? போதுண்டா அவளை கலாய்ச்சது. குசுமா, எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாயே. அப்பதான் கிச்சன்ல இருந்து அந்த 2 பேருமே பேசிக்கிட்டு அப்படியே நடந்து ஹாலுக்கு வந்தாங்க. அம்மாடி குசுமா, 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா? ஆமா குசுமா, ராத்திரி டின்னர் கூட சமைச்சு முடிச்சிட்டோம். அவங்க 2 பேரையும் பார்த்த ராகேஷும் ராஜேஷும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அத்த, நீங்க 2 பேரா? எப்ப இங்க வந்தீங்க? எப்ப வந்தீங்க? எதுக்கு கிச்சன்ல இருந்து வரீங்க நீங்க 2 பேரும் இப்போ? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கிச்சன்ல அத்த? அது என்ன ஆச்சுன்னா தம்பி, அது வந்து அப்படின்னு அவங்க வாய் எடுத்து சொல்லும் போது குசுமா நடுவுல பூந்து, கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியாம இருந்த போது தான் இவங்க வந்தாங்களா, அவங்களே உதவி செய்யறேன்னு சொன்னாங்கங்க. என்னது? நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, நிஜம்தாங்க. 3 வேளையும் நல்லா தானே சாப்பிடுற? ஐயோ நம்புங்கங்க, நிஜம்தான். உனக்கு வேலை செய்யறதுனாலே அழுற மாதிரி இருக்கும். நீ வேலை செய்யறதுக்கு அழுவ. அதனாலதான் இவங்க தலையில கட்டிட்டியா? இவங்களும் நீ சொல்றத நம்பிட்டாங்க அப்படின்னு அவங்க குசுமாவை கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த 2 பெண்களும் நடுவுல சொன்னாங்க. டேய் போதும்டா, அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இது நம்ம வீடு தானே. ஆமாப்பா, நாங்க வேலை செஞ்சா என்ன இருக்கு, 2 பேர் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து. ராஜேஷும் ராகேஷும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருந்தாங்க. ஆஹா, இவ்ளோ சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே. அப்பா, இவ்வளவு ருசியான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு அதிகமா சாப்பிடணும். ஆமாமா, எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. போதும்டா, நிப்பாட்டு அவளை கலாய்க்கிறத. என்னாச்சு, 2 பேரும் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அண்ணி உங்க 2 பேருக்கும் இவ்வளவு நாளா எதுவும் சமைச்சே போடலையா என்ன? ஓ, இங்க நடக்கிற எதுவுமே உங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல? கேளுங்க, சொல்றேன். அப்படின்னு ராகேஷ் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க 2 பேர்கிட்டயும் சொன்னாரு. அதை கேட்ட 2 லேடிஸும் பயங்கரமா சிரிச்சாங்க. என் அண்ணன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை போல இருக்கே. ஆமாக்கா, அண்ணன் அப்படியே இருக்கால. எப்படி இருக்கா? சின்ன வயசுல எங்களுக்கு கூட இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அப்படியா? அப்பனா நீங்க கூட என்ன மாதிரி அதிகமா சாப்பிடுவீங்களா? உன்ன மாதிரி நிறைய யாரும் சாப்பிட மாட்டாங்க. இல்லம்மா, எல்லாரும் நல்லா தான் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி, நேரம் ஆகுது, எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. இங்க பாருமா, நாளையில இருந்து எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், புரிஞ்சுதா? அப்படின்னு அவங்க சொன்ன உடனே குசுமாவோட முகம் மறுபடியும் மாறிடுச்சு. ஐயோ கடவுளே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் தான் சமைக்கணுமா? இந்த குளிர்ல நடங்கதான் போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள முனவைக்கிட்டு இருந்தா குசுமா. அப்பாடா, மறுபடியும் குசுமா தான் சமைக்கணுமா? கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. டேய் போதும்டா, எதுக்குடா இப்ப அவளை கலாய்ச்சிக்கிட்டே இருக்க? பின்ன வந்திருக்க கெஸ்ட சமைக்க விட்டுட்டு இவ உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. சின்ன பொண்ணு தானே, விடு விடு. சின்ன பொண்ணு தான். அவளா நம்மளே வித்து நல்லா சாப்பாடு சாப்பிடுவா, அந்த அளவுக்கு அவளுக்கு திறமை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க 2 பேரும் அங்க இருந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, ஏன்பா இப்படி எல்லாம் கலாய்க்கிறீங்க? இந்த குளிர்ல அவ நடுங்கிட்டு இருக்கா பாருங்க. அவளாவது நடுங்குறதாவது? அவ நல்லா தெம்பா இருக்கா. காலையில ஐஸ்கிரீம், மத்தியானம் பஜ்ஜி, சாயங்காலம் சுட சுட சமோசா, போதா வரைக்கும் சாப்பாடு. நிஜம்தான்டா, உன்னோட மனைவிய பத்தி எங்களை விட உனக்கு தானடா அதிகமா தெரியும்.
என்ன நீங்க ரெண்டு பேரும் சித்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்தி பேசுறீங்க? நானும் இந்த வீட்டு மருமக தானா? ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா மருமகதான். ஆனா பெருந்தீனி மருமக. உனக்கு குசுமான்ற பேரை விட பெருந்தீனின்னு பேர் வச்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா குசுமா மட்டும் உருன்னு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சன்ல அந்த ரெண்டு பெண்களும் குசுமா கிட்டே இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாடி குசுமா, நீயே சமைச்சு கொடுமா. ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் இருந்தா கூப்பிடு, அப்ப வந்து உதவி செய்றோம். இந்த குளிர்ல தான் பண்ணணுமா? பாருங்க எப்படி நடுங்கிட்டு இருக்கேன்னுட்டு. கையெல்லாம் நடுங்குது. நீ நடுங்கிறது நல்லதுதாம்மா. நீ சமைக்க ஆரம்பிச்சின்னா அந்த சூடு உன் கையில படும். நல்லது தானே? அது இல்ல சித்தி, இந்த சமையல். நீ எதுவும் பேசக்கூடாது, ஒழுங்கா நீயே சமையல் செய்யுமா அப்படின்னு அவங்க சொன்னதோ குசுமா அமைதியா இருந்தா. மருமகனா சும்மா இருக்க கூடாதுமா. மொத்த வீட்டோட நிர்வாகத்தையும் நீ தான் பார்க்கணும். பெரியவங்க இருக்கும் போது அப்படி இப்படி இருக்கலாம், தனியா இருக்கும் போது நீ நிர்வாகத்தை நல்லா நடத்தணும். சரிங்க சித்தி, அப்படியே பண்றேன். எல்லாரும் சேர்ந்து ஹால்ல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராகேஷும் ராஜேஷும் கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரூம்குள்ள போய் தூங்க போயிட்டாங்க. குசுமா மட்டும் தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. குசுமா, நீ தான் இன்னைக்கு காலையில இருந்து வேலை செய்யலையே, அப்புறம் ஏன் டயர்டா தெரியற பாக்க? அது ராத்திரி சரியா தூக்கம் வரலங்க. நல்லா வேலை செஞ்சா உடம்பு நல்லா சோர்வாகி தூக்கமும் நல்லா வரும். சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில பயங்கர குளிர். எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. குசுமா மட்டும் கண்ணை சொருகிக்கிட்டே போயிட்டு கிச்சன்ல நின்னா. குசுமா, ரவை இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறி இருக்கு. இன்னைக்கு காலையில நீ தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் குசுமா. சித்தி, நான் உப்புமா பண்ணட்டுமா இல்ல தோசை பண்ணட்டுமா சித்தி? உனக்கு எது ஈஸியோ அதே பண்ணுமா. சரி சித்தி, அப்ப அதே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குசுமா பாட்டுக்கு தோசை செய்ய ஆரம்பிச்சா. ஆனா அந்த மாவுல தோசை சரியா வரல அவளுக்கு. ஐயோ, இது என்ன ஃப்ரெஷ்ஷான மாவுல வர தோசை இல்லையே அப்படின்னு சொன்னதை ராகேஷும் ராஜேஷும் கிச்சன்ல இருந்து கேட்டாங்க. ஐயோ பாவம், குளிருக்கு தோசை கூட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு போல என் மனைவிக்கு. அதுவும் வரலையா? நீ காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? பின்ன என்னென்ன, குளிருக்கு தோசை வரலையா பாத்தீங்களா அவ சொல்றது. ஆனா சாப்பிடுறது மட்டும் இவளுக்கு நல்லா வரும். விடுடா, கலாய்க்காத அவளே பாவம்டா. நம்ம ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் மேடம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கல்ல, இதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்காவ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு அந்த ரெண்டு பெண்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. குசுமா கிட்ட வந்தாங்க. நான் உனக்கு தோசை ஊத்த சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த பெரியவங்க குசுமாக்கு தோசை ஊத்த சொல்லி கொடுத்தாங்க. சூப்பரா வந்தது தோசை. அட நல்லா வந்திருக்கே, நான் கூட இதே மாதிரி பண்ணுவேன். தோசை ஊத்துறது இவ்வளோ சிம்பிள் தான், அதை நீ ஈஸியா கத்துக்கலாம். சரிங்க சித்தி, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு 2 நாள்லயே அவங்க கிட்ட இருந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டா குசுமா. அதுக்குள்ள ரகுராம், கௌசல்யா, கீர்த்தி கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமா, அத்தை வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உடனே உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன். என்ன குசுமா, உன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கே, பயங்கரமா மாறிட்ட போல இருக்கு. ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, முதல்ல நீங்க வாங்க அப்படின்னு கிடுகிடுன்னு கிச்சனுக்குள்ள போய் சூப்பரா சமைச்சு எல்லா ஐட்டத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சா. அக்கா, தங்கச்சி ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என் மருமக ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணாலா என்ன? ஐயோ குசுமா, அந்த மாதிரி எங்களை எதுவும் டார்ச்சர்லாம் பண்ணலண்ணே, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குசுமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா. குசுமா, உன் சமையல்ல நிறைய மாற்றம் தெரியுதே. ஆமா அத்தை, ரொம்ப ருசியா சமைச்சிருக்கால சமையல் எல்லாத்தையும். நான் இவ்வளோ சூப்பரா சமைச்சதுக்கு காரணமே இந்த 2 சித்திங்களும் தான் அத்தை, தெரியுமா? பரவாயில்லம்மா, இப்போ நல்லா சமையல் கற்றுக்கிட்டல, அதுவே போதும். குளூரில் பெருந்தினி மருமகளை நாங்கள் எப்படி பார்த்திருக்கோன்னு பாருங்க. நல்ல பொண்ணு அவ. ஆமாம் சித்தி, சாப்பிட்றது மட்டும் கிடையாது, வீடை சுத்தமாக வச்சுக்கிறது, சமைக்கிறது, வீட்டை நிர்வாகம் பண்ணுறது கூட நம்மளோட பொறுப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் சூப்பராக பண்ணுவேன். எல்லா வேலையும் கற்றுக்கிட்டா சரிதான். இல்லைன்னா சமோசா பேப்பர், ஐஸ்கிரீம் கப்பு, கேக்கு பேப்பர்னு எல்லாம் வீடு முழுக்க குப்பையாக இருக்கும் அப்படின்னு ராகேஷ் சொன்னோன்னா எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த குளிர்காலத்துல சாப்பிட்றது மட்டும் ஒரு மருமக வேலை இல்ல, நான் நல்லா வீடு நிர்வாகம் பண்ண கத்துக்கிட்டேன், சமைக்க கத்துக்கிட்டேன், இனிமேல் எப்படி பொறுப்பா இருக்கணும்ன்றதையும் கத்துக்கிட்டேன். என்னை மாத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இப்படி பெருந்தினி மருமக பொறுப்புகளை கத்துக்கிட்டு நல்ல மருமகளா மாறினா. அன்னைக்கு வீட்டுல லஞ்ச் டைம் வந்துட்டு இருந்தது. அப்பதான் குசுபா புலாவ் கேட்டது எல்லாருக்கும் தெரிய வந்தது. கௌசல்யா அம்மா, ரகுராம் ஐயா, கீர்த்தி, ராஜேஷ் எல்லாரும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ,
இன்னைக்கு புலாவ் பண்ணோம்னா நாளைக்கு பிரியாணி, அதுக்கு அடுத்த நாள் ஸ்வீட்டா. அம்மம்மா. ஆமா ஆமா. அந்த பொண்ணு சாப்பிடுறதுக்கு பிரேக்கே இல்லாம இருக்கு. நம்ம வீட்ல எவ்ளோ சாப்பிடுறா. ஆமா ஆமா, உண்மைதான். அந்த பொண்ணுக்கு வேலை ஏதாவது சொன்னோன்னா திரும்ப நமக்கே அவ நிறைய வேலையை வச்சுடுறாளே. ஆமாந்த, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. நம்மள மட்டும் நல்லா வேலை வாங்குறா. சின்ன பசங்க மாதிரி அடம் பிடிக்கிறா. அப்பா, வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க. அட போடா, எனக்கே எந்த அர்த்தமும் புரியலன்னு குழம்பி போயிருக்கேன். இப்படி எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் உள்ள இருந்து குசுமா அங்க வந்தா. அத்தை, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? புலாவ் ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, பசிக்குது. என்னது, மறுபடியும் உனக்கு பசிக்குதா? காலையில இருந்து 4 இட்லி, 6 தோசை, அப்புறம் பக்கோடா எல்லாம் சாப்பிட்டியே, அதெல்லாம் என்னாச்சு? அக்கா, அதெல்லாம் வெறும் டிஃபன்கா. இப்போ சாப்பாட்டுக்கு நல்லா வயிறார சாப்பிட்டாதானே திருப்தியா இருக்கும். அம்மாடியோ, ஐயோ கடவுளே, நான் என்னக்கா பண்றது? எனக்கு பசி அந்த அளவுல இருக்கு. ஐயோ, நம்ம வீட்ல உன்னை தவிர இப்படிப்பட்ட பசி யாருக்கும் இருந்ததில்ல அப்படின்னு ராஜேஷ் சொன்னதும் எல்லாரும் சிரிச்சாங்க. அத்தை, இப்ப நீங்க புலாவ் பண்ணீங்களா இல்லையா? என்னாச்சு? சரி சரி, நான் புலாவ் பண்ணி கொடுக்கறேன். ஆனா சாமான எல்லாம் அதுக்கப்புறம் நீ தான் தேய்க்கணும். சரி சரி, ஆனா எனக்கு புலாவோட சேர்ந்து பஜ்ஜியும் செஞ்சு கொடுங்க அத்தை. அது என்ன மறுபடியும் ஒரு டிஷ்? நான் சாப்பிட்டதெல்லாம் தேய்க்கணும்ல, அப்ப எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல. அம்மாடியோ, அத்தை கேட்டிங்களா இவ லிஸ்டா? இவ சொல்றதெல்லாம் சமைக்க அவ்வளோ நேரம் ஆகும் கிச்சன்ல. அவ்வளோ நேரம் எப்படி இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்கக்கா, வேணும்னா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நீ உதவி செய்யறதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்? அது வந்து அக்கா, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் இருக்கு, குடிக்கணும் இருக்கு, ஜூஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு குசுமா சொன்னதும் இவ எப்படியும் மாற போறது இல்லைன்னுட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாரும் பிஸியா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது குசுமா மட்டும் டைனிங் டேபிள்ல உட்காந்து இப்படி சொல்லிட்டு இருந்தா. அத்தை, உங்க மசாலாலாம் சூப்பரா இருக்கு. என் வீட்ல இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. உங்க வீட்ல செஞ்சா எங்க அதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுவான்னுட்டு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏங்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன நீ இந்த தீனி தின்னா யாருதான் சும்மா இருப்பாங்க? ஆமா, உனக்கு என்ன குளிர்காலம்னு கூட பார்க்காம ஐஸ்கிரீம் சாப்பிடுற, ஜூஸ் குடிக்கிற, நல்லா ஐஸ் போட்டு சாப்பிடுற, தண்ணி கூட ஐஸ் போட்டுருதானா? ஆனா நான் இப்படி பண்றது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தப்பா? நாங்க 2 பேரும் என்னமா தப்பு செஞ்சோம்? நீ எங்களை சொல்ற? பின்ன எல்லாரும் நான் நிறைய சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே தவிர கம்மியா எப்படி சாப்பிடணுன்ற வழிய யாரும் சொல்லல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது ராகேஷ் அங்க வந்தாரு. ஆமா ஆமா, இவங்க சொன்னோன்னா அப்படியே நீ கேட்டு போற. இவங்க டயட் கொடுத்தோன்னா நீ ஃபாலோ பண்ணிட்டு போற போல. அதெல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். சொல்லி செஞ்சு பார்த்தா தானே தெரியும் எப்படி பண்ணுவேன்னு. முதல்ல உனக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம இருந்தாதான் உனக்கு தெரியும் எப்படி கட்டுப்பாடோட இருக்கணும்னு. அப்பா, 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்றீங்களா? இதுக்காக எதுக்குமா நீங்களாம் அடிச்சுக்கிறீங்க? அத்தை, இதை மட்டும் கரெக்டா சொன்னீங்க. ஊருக்கு தான் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி. போங்க. சரி சரி, வாமா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க அப்படின்னு கௌசல்யா அம்மாவும் கீர்த்தியும் குசுமா கேட்டதை சமைச்சு தரத்துக்கு கிச்சனுக்குள்ள போனாங்க. அவ ஆசைப்பட்ட மாதிரியே புலாவ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப குசுமா அங்க வந்து, அடடா, வாசனையே தோல் கிளப்பதே, எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னே தெரியல, போய் பார்க்கணும். வந்துட்டாத்த, இரு உடனே சாப்பிட்றாத, நாங்க இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு கொஞ்சம் அதிகமாவே பண்ணிடுங்க. இந்த குளிர்காலத்துல கம்மியா சாப்பிட்டா என் உடம்புக்கு ஆகாது. ஆரம்பிச்சிட்டியா உன் நாடகத்தை? அக்கா, இல்லக்கா, குளிர்காலத்துல வயிறார சாப்பிட்டாதான் என்னோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அம்மாடி, போதுமா போதும். இவ்வளோ நாள் உன்னோட அம்மா அப்பா எப்படிதான் உன்னை தாக்கு பிடிச்சாங்கன்னே தெரியல. அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். முன்னாடி நீங்க செஞ்ச புலாவை பிளேட்ல வச்சு எனக்கு கொடுங்க. அப்போ கௌசல்யாவும் கீர்த்தியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ரகுராம் அப்பதான் இவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டாரு. ரகுராம் கௌசல்யா கிட்ட, இவளை இப்படியே விட்டோம்னா சரி வராது. தினமும் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும் போல இருக்கே. ஆமாங்க, இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கா. தினமும் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தானா நமக்கு தான் செலவு அதிகம். அம்மா, நமக்கு சாப்பிடறதுக்கு கூட இல்லை, இவ சாப்பிட்டானா அவ்வளோ சாப்பிடுறா. நீ சரியா அவளுக்கு சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா அவளை கட்டுப்பாடோட வச்சுக்கணும். ஆமா, நீங்க தான் பாத்தீங்க பாருங்க. நீங்களே அவளுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி செய்யுங்க, அப்புறம் தெரியும். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? உங்க கஷ்டத்தை நீங்களே அனுபவிச்சுக்கோங்க. என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்கப்பா சாமி. அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு. சாயந்தரம் நல்ல குளிரா இருக்கவும் எல்லாரும் நெருப்பு மூட்டி அங்க எல்லாரும் அந்த குளிருக்கு நின்னுகிட்டு இருந்தாங்க.
என்னாச்சு குசுமா, நீ இப்படி வந்து போத்திட்டு வந்து இங்க நிக்கிற? என்ன? ஐயோ அக்கா, பயங்கரமா குளிருது. முதல்ல உன் போர்வைய கழட்டு. இங்க நெருப்பு மூட்டி இருக்கும், இந்த சூட்டுல இருந்தா எல்லாம் சரியாயிடும். முதல்ல எனக்கு ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி கொடுங்க, அதுல சாப்பிட்டாதான் என் உடம்பு சரியாகும். இப்போ உனக்காக மிளகா பஜ்ஜி செஞ்சு தரணுமா? ப்ளீஸ் அத்த, கொஞ்ச நேரம், 2 மணி நேரம் ஆச்சு நான் சாப்பிட்டு, பயங்கரமா பசிக்குது. இந்த குளிருக்கு என்னால வேலை செய்ய முடியாது, இன்னைக்கு கிச்சன் பந்து அப்படின்னு மாமியார் சொன்னதும் குசுமா பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டா. குசுமா பின்னாடியே கீர்த்தியும் கிச்சனுக்குள்ள போனா. ஐயோ, நீ கிச்சனுக்குள்ள வந்துட்டியா? மொத்த மல்லிகை சாமானும் காலி ஆயிடும். அதுக்கு இல்லக்கா, பயங்கரமா பசிக்குது. ஆமாமா, உனக்கு பயங்கரமா பசிக்கும். உன் பசிக்கு கிச்சன்ல இருக்க எல்லா ஐட்டமும் காலி ஆயிடுமே. அக்கா, என்னக்கா என்ன பண்ண சொல்றீங்க? இரு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செஞ்சு தரேமா தாயே அப்படின்னு கீர்த்தி குசுமாக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு அவகிட்ட கொடுத்தா. இத எல்லாத்தையும் கவனிச்ச ரகுராம் எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாரு. எல்லார்கிட்டயும் முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்னன்னு சொல்லுங்க மாமா. இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் நீ தான் குசுமா செய்யணும். என்னது, நானா? நான் கிச்சனை பாத்துக்கணுமா? ஆமா, நீ தான் எல்லா சமையலையும் செய்யணும். ஆனா மாமா, நான் சமைக்கணும்னா எனக்கு யாரு சமையல் செஞ்சு கொடுப்பா? இங்க பாருமா, அது கூட நீயே தான் சமைச்சுக்கணும். உனக்காக தனியா சமைக்க முடியுமா என்ன? அப்படின்னு அவர் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ராகேஷ் கீர்த்தி மட்டும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்பா, இப்பயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சதே. இப்போ வீட்ல சாமான் காலி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றது தெளிவா புரிய வச்சுட்டீங்க மாமா அவளுக்கு. ஆமா, தினமும் ஃப்ரிட்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றதையும் அவளுக்கு புரிய வைக்கணும். அதெல்லாம் இப்ப அவளுக்கு சீக்கிரம் புரிஞ்சிரும். ஆமாடி, இந்த வாரத்தை எப்படிதான் போகுதுன்றத பார்க்கவே எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. எனக்கும் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு ராகேஷ். இங்க பாருமா குசுமா, காலையில எந்திரிச்சோன எனக்கும் உங்க மாமாக்கும் காஃபி போட்டு நீ கொடுத்துடணும். நாங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே வரணும். குசுமா, எனக்கும் அம்மாக்கும் டீ போட்டு கொடுக்கணும், புரிஞ்சுதா? டிஃபனுக்கு எனக்கு வந்து பெசரட்டு உப்புமா வேணும் அப்படின்னு எல்லாரும் ஜோக் அடிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குசுமாக்கு மட்டும் முகம் மாறிக்கிட்டே இருந்தது. டே போதுண்டா, ஏன்டா அவளை வெறுப்பேத்துறீங்க? ஆளு கிடைச்சிட்டா போதுமே, வச்சு செஞ்சிருவீங்களே நீங்க. அட போங்கத்த, சான்ஸ் கிடைக்கும் போது தானே பண்ண முடியும். இவ்வளோ நாள் இவ நம்மள பண்ணால. அம்மாடி, அவளே புதுசா வந்திருக்கா அந்த வீட்டுக்கு, இப்பவே எல்லாத்தையும் திணிச்சா அவ தப்பா நினைச்சுக்க போறா. அதெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டா, அவ எல்லாத்தையும் கத்துப்பா. அம்மா, இப்படி அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காத. பழையபடி எல்லாரும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி இப்படி சுத்தி என்னதான் எல்லாரும் கோர சொல்ல வருவீங்க. ஜோக் எல்லாம் இருக்கட்டும். அம்மாடி குசுமா, இந்த வாரம் கிச்சனோட பொறுப்பு உன்னோடதுதான். உன்னோட அத்தையும் அக்காவும் கிச்சன் பக்கம் இந்த வாரம் வர மாட்டாங்க. நீ தான் எல்லாருக்கும் சமைச்சு போடணும், பாத்துக்கவும் செய்யணும் கிச்சனை அப்படின்னு ரகுராம் சொன்னாரு. எல்லாரும் இத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. குசுமா மட்டும் அவங்க எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னா. ஐயோ, இந்த வாரம் முழுக்க நான் தான் சமையல் செய்யணுமா? என்னால எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா குசுமா. அன்னைக்கு ராத்திரி ரூம்ல ராகேஷ் கிட்ட குசுமா, ராகேஷ், நீங்க எதுவுமே சொல்லலையே. நான் என்ன சொல்லணும்? உனக்கு தானே எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. அது எனக்கு சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாதுன்னா நீ கத்துக்க வேண்டியதானே? கிச்சனுக்குள்ள போனா என் கையை மூஞ்சி எல்லாம் கருகி போயிடும், கருப்பாயிடும். ஓஹோ, இதெல்லாம் சாப்பிடும் போது உனக்கு ஞாபகம் வரல. இத நீங்களே புரிஞ்சுக்கலனா எப்படி ராகேஷ்? இங்க பாரு, அப்பா என்ன சொல்றாரோ நீ அதை செய். இந்த வாரம் முழுக்க நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் பாட்டுக்கு தூங்க போயிட்டாரு. குசுமா மட்டும் எப்படிடா அப்பா நம்ம சமைக்க போறோம் இந்த ஒரு வாரத்துக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லாரும் குசுமா எப்படி ஒரு வாரம் கிச்சனை பாத்துக்க போறான்னு